சந்தோஷமே சந்தோஷமே சத்திய முழக்கத்தின் சண்டே ஸ்கூலே சந்தோஷமே சந்தோஷமே சத்திய முழக்கத்தின் சண்டே ஸ்கூலே கமான் கமான் ஆன்லைன் சண்டே ஸ்கூல். ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, எல்லாரும் முழங்கால் போடுங்க, கை கூப்புங்க. ஓகே, கண்ணை மூடுங்க, ஜெபம் பண்ணலாமா? ஓகே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி சொல்லுங்க கப்பனே சப்பா, சுத்திப்படுற மாலைகளுக்காக நன்றி சொல்லுங்க தேவனே சப்பா. ஆண்டவரே, நான் கூட ஆண்டவரே சண்டைக்காக ஒவ்வொரு பிள்ளைக்காக ஜெபிக்கின்ற கப்பனே சப்பா தேவன் நாமே சண்டைக்காக ஒவ்வொரு பிள்ளை தேவன் ஈடுபடும்படியாக கொண்டு ஜெபிக்கின்ற கப்பனே சப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளை கப்பனை பேசுங்க ஆண்டவரே. ஏதாவது செக்ஷன் மூலமாக தகப்பனே, எந்த ப்ரோக்ராம் மூலமாக தகப்பனே ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவர் நாமே பேசும்படியாக கொண்டு ஜெபிக்கின்ற கப்பனே சப்பா. ஆண்டவரே, எப்படியாவது ஆண்டவரே இந்த சிறு பிள்ளை மற்ற தேவன் சக்தி வழங்க முடியாது கொண்டு ஜெபிக்கிறார். ஒவ்வொரு பிள்ளை தகப்பனை தேர்ந்தெடுக்க முடியாது கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எல்லா அப்படி இந்த கம்பெனி எழுப்புக்கு இந்த பயன்படுத்த கூட கொடுத்து வைக்கிற கம்பெனி நிறைய பொறுப்படுத்தி கொடுங்க. இந்த சண்டை கிளாஸ் முழுவதுமா தேவனுடைய ஆலயக்கால பொறுப்புகளை கொடுத்து வைக்கிறோம். அன்பரே, சகல திரையிலுக்கும் உள்ளாலே பொருளாதார பிசாசுகள் தேவனாமே இந்த சண்டை கிளாஸ் முடித்த பிள்ளைக்கு பாதல் பொறுமுறை கொடுத்து வைக்கிற கம்பெனி சப்பா. அன்பரே, ஆரம்பத்தில் முடிவுடைய தேவனுடைய மகிழ்ந்த கால பொறுமுறை கொடுத்து வைக்கிறோம். நிறைய பொறுப்படுத்தி கொடுங்க, ஆலயம் செய்யும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹாய் குட்டீஸ், என்ன குட்டீஸ், இன்னைக்கு சண்டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாம் ஜாலியாக இருக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம சண்டே கிளாஸில் புதுசாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு ப்ரோக்ராம்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குட்டீஸ். ஓகே, இன்னைக்குள்ள சண்டே கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்லை, ஏதோ அழுகிற சவுண்ட் கேட்குது. ஆகாஷ் வரான். டேய் ஆகாஷ், ஏன்டா அழுதுட்டு வர? என்னாச்சுடா? டேய் ஏன்டா சொல்லிட்டா இல்லடா, ஆரம்பிக்க போகிற நேரத்தில் இப்படி அழுகுறானே, என்னாச்சுன்னு தெரியலையே. என்னாச்சுடா? அப்பாடா, இப்பதான் குட்டீஸ் நிம்மதியா இருக்குது. இதுக்கு போய் ஏன்டா அழுகிற? நல்ல விஷயம்டா, இதனால நிறைய பேர் திருந்த போறாங்க. அழக்கூடாது, சரியா? புரிஞ்சுக்கோ. சரி, இங்க என்ன பண்றீங்க? நம்ம இப்ப சண்டே கிளாஸ் ஆரம்பிக்க போறோம்டா, அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படியானே, மறந்துட்டேன். நீங்க ஆரம்பிக்கும்போது ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, அந்த கொஸ்டின் என்னன்னு சொல்றீங்களானே? ஓகே, ஆசையா இருக்கு. ஓகேடா, இப்ப குட்டீஸ்க்கும் சேர்த்து கேட்டுருவோமா? ஓகே குட்டீஸ், இன்னைக்குள்ள கொஸ்டின் என்னதுன்னா, அதாவது இந்தியாங்கிற வேர்டு நம்ம பைபிளில் எங்கே வருது அப்படிங்கிறதான் குட்டீஸ் இன்னைக்குள்ள கொஸ்டின். நீங்கள் அந்த வேர்டு எங்கே வருது, எந்த அதிகாரத்தில் வருதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க குட்டீஸ். கடைசியாக இந்த ப்ரோக்ராம் முடிகிறப்போ ஆன்சர் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணுங்க குட்டீஸ். நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்க. சரி ஆகாஷ், நீ கண்டுபிடிக்கிறியா என்னது ஆன்சர்னு? கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்கிறேன். சரி சரி, ஓகேடா. சரி, இப்போ ஆக்ஷன் சாங் போய் பார்ப்போமா? கட்டாயமே பார்க்கணும். சரி, ஓகே, பார்ப்போம். Zumba, Zumba.
ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். எல்லோரும் ஜாலியாக வசனம், கதை, பாட்டு எல்லாம் கேட்டுட்ருக்கீங்களா? சூப்பர். இந்த வாரம் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்ன வசனம்னு பார்க்கலாமா? அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். கவனிச்சிங்களா? இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து சொல்லலாமா? உங்கள் வலது கையை உங்கள் தலைக்கு மேலே வச்சுக்கோங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். வெரி குட். இன்னும் ஒரு முறை நம்ம 2 பேரும் சேர்ந்து சொல்லலாமா? ஆனால் ஒரு சின்ன கரெக்ஷன். அவர்களைக்கு பதிலாக எங்களை அப்படின்னு சேர்த்து சொல்லணும். சரியா? ஓகே, ஸ்டார்ட். அவர் தமது வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்கி எங்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த வசனத்தை இந்த விசுவாச அறிக்கையா தினமும் சொல்லிட்டே வாங்க. உங்கள் விசுவாச அறிக்கையை ஏசப்பா அங்கீகரித்து எல்லா தீமைக்கும் அழிவுக்கும் விலக்கி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பாங்க. ஓகே குட்டீஸ், பாய் பாய், டேக் கேர். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், இந்த வார சண்டே கிளாஸ்ல ஒரு நம்ம பைபிள் ஸ்டோரியில பவுல் அண்ட் பர்னபா பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இவங்க வந்து அப்போஸ்தலருடைய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய அற்புதங்கள் செஞ்சாங்க, நிறைய ஊழியங்கள் நிறைய ஊர்கள்ல பார்த்தாங்க. ஓகேவா குட்டீஸ்? இப்போ வந்து இவங்க வந்து லீஸ்திரா அப்படிங்கிற பட்டணத்துல ஊழியம் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த லீஸ்திராங்கிற பட்டணத்துல எந்த சம்பவம் வந்து இவங்களுக்கு எதிராக நடந்துச்சு, அவங்கள இருந்து எப்படி ஏசப்பா இவங்களை பாதுகாத்தாரு அப்படிங்கறத நான் அவங்க சொல்றேன். ஓகேவா? ஓகே குட்டீஸ், லீஸ்திரா அப்படிங்கிற பட்டணத்துல பவுலும் பர்னபாவும் ரொம்ப நாள் ஊழியம் பார்த்துட்டே வராங்க. அப்படி ஊழியம் பார்த்துட்டு வரும்போது அந்த பட்டணத்துல லீஸ்திரா பட்டணத்திலேயுமே பிறவில இருந்தே தாயின் கர்ப்பத்துல இருந்து வெளியே வந்திருந்தேமே அப்போ வரைக்குமே நடக்க முடியாத ஒரு சப்பானி இருந்தாரு. ஒரு அந்த ஆள் பாத்தீங்கன்னா நடக்கவே முடியாது. அவர் வாழ்க்கையில ஒரு தடவை கூட அவர் சொந்த கால் மூலியமா அவர் கொஞ்சம் தூரம் கூட நடந்ததே இல்லை. இப்பவுமே சப்பானியா இருக்கிறதுனால தவறு தான் போவார். உட்கார்ந்து என்னன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கையை வச்சு தாண்டி தாண்டி போவார். ஓகேவா? இந்த மாதிரி என்னன்னா பிறந்ததுல இருந்து அந்த மாதிரி கஷ்டப்படுறவர் தான் அந்த ஒரு ஆள். ஓகேவா? அந்த லீஸ்திராங்கிற பட்டணத்துல அவர் இருக்காரு. அந்த பட்டணத்துல பவுலும் பர்னபா ஊழியம் பார்த்துட்டு வரும்போது ஒரு நாள் அந்த மனுஷரை வந்து இவங்க சந்திக்காங்க. சந்திச்ச உடனே அவர் கேட்காரு, நீ சுகப்படுத்துங்க அப்படின்னு கேட்காரு. உடனே கேட்ட உடனே பவுல் வந்து அவர் கண்ணில் பார்த்தனா ஒரு உண்மையை பாக்குறாரு, ஒரு விசுவாசத்தை பாக்குறாரு. அவர் கண்ணுல உண்மையையும் விசுவாசத்தையும் பார்த்த உடனே பவுல் வந்து அவர் விடுதலையாக்கும்னு சொல்லி ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு நீ எழுந்து நட அப்படின்னு சொன்ன உடனேயுமே அத்தனை வருஷமா சப்பானியாவும் எழுந்து நடக்க முடியாம பிறந்ததுல இருந்தே தவிழ்ந்து போன அந்த ஆளு பாத்தீங்கன்னா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சாரு, குதிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ இவனுக்கு ரொம்ப உற்சாகம். நல்ல வேளை நான் விடுதலை ஆகிட்டேன், நான் பிறந்ததுல இருந்து நடந்ததே கிடையாது, எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியாது, ஆனா இவங்க 2 பேரும் விடுதலை ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி ஏசப்பாவை நோக்கி ரொம்ப வந்து நன்றி சொல்றாரு. ஓகேவா? இதை பார்த்த மற்ற ஜனங்கள் இருப்பாங்கல்ல, இத நிறைய பேர் அங்கங்க பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, பார்த்த உடனே அவன் ரொம்ப ஆச்சரியம், என்னடா அது இந்த ஆளு பிறந்ததுல இருந்தே சப்பானியா இருக்கிறவர், நடக்க தெரியாதவர், இன்னைக்கு இவங்க 2 பேரும் வந்து ஏதோ சொன்னாங்க, டக்குன்னு பார்த்தா இன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்துக்கிட்டே இருந்தவங்க அவங்க உடனே பிக்ஸ் பண்ணிட்டாங்க, இவங்க 2 பேரும் தான் கடவுள் போல, இவங்க 2 பேரும் தான் காட் அப்படின்னு சொல்லிட்டு பவுல்கிட்டையும் பர்னபாவிட்டையும் வந்து நீங்க தானே கடவுள்னு சொல்லி அவங்க வந்து வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி வணங்க ஆரம்பிச்ச உடனே பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னடா அது, நம்மளும் ஒரு மனுஷன் தானே, நம்மளுக்கு இந்த ஜனங்கள்லாம் வணங்குறாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்றாங்க, எங்க எல்லாரும் எங்களை மன்னிச்சுக்கோங்க, யாரும் எங்களை வணங்காதீங்க, நாங்க வந்து மனுஷங்க தான், உங்களை போல நாங்களும் மனுஷங்க தான், இந்த அற்புதத்தை செஞ்சவர் வந்து ஏசப்பா தான், நீங்க வந்து ஏசப்பா வந்து மகிமைப்படுத்துங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. 2 பேருமே போயிடுறாங்க. சோ அந்த பட்டணத்துக்கு அடுத்த ஒரு பட்டணத்துக்கு போறாங்க. அந்த பட்டணம் பேர் தான் இக்கோனியா அப்படிங்கிற பட்டணத்துக்கு போறாங்க. பவுல் வந்து அந்த பட்டணத்துல நிறைய ஊழியம் பார்த்துட்டு இருக்காங்க. சைட் பை சைடா பாத்தீங்கன்னா அந்த பட்டணத்துல பவுலுக்கு விரோதமா நிறைய பேர் எழுப்பிட்டாங்க, நிறைய எதிரிகள் ஆயிட்டாங்க. நிறைய பேர் பவுலை வந்து எப்படியாவது அவனை கொல்லணும், அவனை அடிக்கணும், இந்த மாதிரி அவன் ஊழியம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவனுக்கு எதிரி, என்னன்னா எனிமி நிறைய பேர் ஆயிட்டாங்க. பவுல் எதை பத்தியும் கவலைப்படாம டெய்லி ஜெபம் பண்றாரு, செய்யறாரு. நிறைய பேருக்கு வந்து ஏசப்பா பத்தி அன்பை சொல்றாரு. நிறைய பேர் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ உதவி செய்யறாரு. நடக்க முடியாதவங்க, கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்களுக்கு சுகத்தை கொடுக்கறாரு ஏசப்போட நாமத்தினால.
ஸோ இப்படிலாம் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எதிரிங்கள்லாம் சேர்ந்து பவுலை ஒரு நாள் கல்லெறிஞ்சு அடிக்கணும்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. நிறைய கல்லுகள்லாம் எடுத்துட்டு பவுலை நோக்கி வந்து பவுலை பார்த்து எல்லா கல்லையும் எறிகிறாங்க. நிறைய பேர் கல்லை எரிஞ்சு 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 அவருக்கு நிறைய ரத்தம் வருது. அவர் அந்த இடத்துல மயங்கி கீழே விழுந்துட்டாரு. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா நிறைய பேர் கல் எறிஞ்சனால பவுல் அங்கேயே செத்துட்டான், ஓகே இனிமேல் இக்கோனியா பட்டணத்துல பவுலை மாதிரி யாருமே வரமாட்டாங்க, ஏசப்பான்னு பேர் சொல்லி யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டு பவுலை அப்படியே தர 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 இழுத்துட்டு போய் அந்த பட்டணத்தோட வாசல் இருக்கும்ல அந்த என்ட்ரன்ஸ்ல போய் பவுலை போய் போட்டுட்டாங்க. சரி பவுல் செத்துட்டான்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஹாப்பி. அப்படியே சரி அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க. கடைசியா பார்த்தா அவங்க சீசன் எல்லாம் பார்த்து வராங்க. ஐயோ பவுல யாரும் அடிச்சிட்டாங்களாமேன்னு வந்து பார்த்தா பவுல் அந்த இடத்துல சுருண்டு கிடக்காரு. அவர் ரத்தமா வடியுது, அவர் உடம்பெல்லாம் காயம் பார்த்து நிறைய கல்லை போட்டு அவங்க அடிச்சிருக்காங்க. ஸோ அவரை பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கு. எப்படி ஊழியம் பார்த்தாரு ஏசப்பாக்காண்டி, இப்படி அடிச்சிட்டாங்களே இப்படி கொண்டுட்டாங்களே சொல்லி கிட்ட போய் பார்த்தா பவுல் பார்த்தீங்கன்னா இன்னும் உயிர் இருந்திருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலை பவுலுக்கு இன்னும் உயிர் இருக்கு, ஏசப்பா வந்து இன்னும் பவுலை வந்து உயிரோட தான் வச்சிருக்காருன்னு சொல்லி ஏசப்பா மகிமைப்படுத்தி அதுக்கடுத்து பவுலுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னே பவுல் வந்து அதுல இருந்து ரொம்ப பியூரா கியூர் ஆயிடுறாரு. ஓகேவா, அவர் நல்ல சுகம் கிடைச்சிருது. ஸோ பாத்தீங்கன்னா பவுல் வந்து அடுத்த ஒரு பட்டணத்துக்கு போய் அங்க ஊழியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்க வந்து அவங்க கல்லெறிஞ்சு கொண்டாங்க பாத்தீங்களா, கொண்டாங்கன்னு சொல்லி அவங்க போயிட்டாங்கல்ல, திருப்பி இன்னொரு பட்டணத்துக்கு போய் நல்ல விடுதலையாகி அந்த பட்டணத்துக்கு போய் இயேசுவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு குட்டீஸ். ஓகேவா குட்டீஸ், பாத்தீங்களா பவுல் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏசப்பாக்கு வேண்டி உண்மை உத்தமா ஊழியம் பார்த்துருக்க. பாத்தீங்கன்னா 2 பட்டணத்திலையும் நிறைய பேர் அவருக்கு வந்து சொல்ல கொடுத்தாங்க. இது மட்டும் இல்ல, அவர் வாழ்க்கையில பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இடங்கள்ல அவருக்கு எதிராக வந்து நிறைய பேர் எழுப்புனாங்க. ஆனா அது எதுவுமே பொருட்படுத்தாம டெய்லி ஜெபம் பண்ணி செஞ்சு ஏசப்பாக்காண்டி உண்மையா உத்தமமா எல்லா இடங்களையும் போய் அவர் ஊழியம் பார்த்துட்டு இருந்தாரு. ஓகேவா குட்டீஸ், இந்த மாதிரி நீங்களும் உங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் என்ன துன்பம் வந்தாலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் டெய்லி ஜெபம் பண்ணணும், ஏசப்பாக்காண்டி விடாம ஊழியம் பார்க்கணும். ஓகேவா குட்டீஸ், இப்ப நம்ம வசனம் படிக்கலாமா? சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஓகேவா குட்டீஸ், அப்போஸ்தலர் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போஸ்தலர் 14:22. ஓகே குட்டீஸ், பாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறுவர்களுக்கான ஒரு நிமிட ஜபத்துல உங்களை சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஜபிக்க போறோம். அது என்னதுன்னா, குழந்தை தொழிலாளர்கள் எல்லாமே மாற வேண்டும். அதாவது இந்த உலகத்திலேயே பல்வேறு நாடுகளிலும் நம்ம இந்திய தேசத்திலும் சின்ன பிள்ளைங்க வறுமையின் காரணமாக வேலைக்கு போறாங்க. அதிலும் இந்த உலகத்திலேயே இந்தியா தேசத்துல நிறைய சின்ன பிள்ளைங்க வேலைக்கு போறாங்க. குறிப்பாக 5 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் உட்பட்டவங்க 4 கோடி சின்ன பிள்ளைங்க வேலைக்கு போறாங்க. இதுக்காக தான் நம்ம ஜெபிக்க போறோம். இந்த நிலைமையை வந்து ஏசப்பா மாற்றணும். எல்லா சின்ன பிள்ளைங்களுக்கும் ஏசப்பா உதவி செய்யணும், படிக்க உதவி செய்யணும், வேலைக்கு போகக்கூடாது. அதுக்காண்டி தான் ஜெபிக்க போறோம். ஜெபிக்கலாமா? ஏசப்பா, இந்த மாலை வேலைக்கா நன்றி சப்பா. வேலைக்கு போற சிறு பிள்ளைகளுக்கு நீங்க இறங்கி உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, அவங்க வறுமை மாறட்டும் ஏசப்பா. ஏசப்பா, அவங்களுக்கு படிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்க தேவைகளை சந்திங்க ஏசப்பா. அவங்கள ஆசீர்வதிங்க ஏசப்பா. எங்க ஜெபத்தை கேட்டு நீங்க பதில் கொடுக்க போறதுக்கா எங்க கொடான கொடி நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போ வந்து நம்ம ஃபெய்த் பாப்பா ஜெபிப்பாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஏசப்பா, அந்த மாலை வேலைக்காக நன்றி ஏசப்பா. இதுவரை எங்களை பார்க்கறதுக்கு நீங்களே நன்றி ஏசப்பா. என்ன பார்க்கறதுக்கு ஏசப்பா. ஏசப்பா, வேலைக்கு போகிற ஒவ்வொரு குட்டி பிள்ளைங்களையும் படிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, ஏசப்பா, கஷ்டப்படுகிற ஒவ்வொரு குட்டி பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசு நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் சிறுவர்களுக்கான ஒரு நிமிட ஜெபத்துல சந்திக்கலாம். ஓகே, பாய். ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம கேம்ஸ் பார்க்க போறோம். இந்த கேமோட ரூல் என்னன்னா, தட்டு எடுத்து தலையில வச்சுட்டு இங்க பேப்பர் வச்சுட்டு பார்க்காம நம்ம பார்க்கவே கூடாது. பார்க்காம நமக்கு என்ன பிக்சர் தோணுதோ அந்த பிக்சர் வரையணும். இதில் யார் நீட்டாக வரைகிறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். இந்த கேம் விளையாடுறதுக்காண்டி 2 அண்ணங்க இருக்காங்க. நிக்சன் அண்ணா, தாமஸ் அண்ணா இருக்காங்க. நான் ரெடியாக கேம் விளையாட? நீங்கள் ரெடியா? ஓகே, 3,
2, 1 ஸ்டார்ட். உங்களுக்கு என்ன பிக்சர் பிடிச்சிருக்கோ அதை நீங்க வரைங்க. டைம் வந்து 2 மினிட்ஸ். அதுக்குள்ள யார் நீட்டா வரைகிறாங்க? ஓகே, இப்போ 2 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ தாமஸ் அண்ணன் வரைஞ்சிருக்கிறத பார்ப்போம். இப்போ நிக்சன் அண்ணன் வரைஞ்சதை பார்ப்போம். இதுல தாமஸ் அண்ணன் வந்து கார் வரைஞ்சிருக்காங்க, நிக்சன் அண்ணன் வந்து யானை வரைஞ்சிருக்காங்க. இதுல எது கொஞ்சம் நல்லா இருக்குன்னா தாமஸ் அண்ணன் வரைஞ்சது கார் நல்லா இருக்கு. ஓகே, அதனால இந்த கேம்ல தாமஸ் அண்ணன் தான் வேணும். ஓகே குட்டீஸ், பாய். அதோ பாருடா ராட்னம். ஏய் சூப்பரா இருக்குல்ல ராசா? அது பயங்கரமா இருக்குடா. டேய் இதை பார்க்கவே பெருசா இருக்கு. நான் பார்க்க தலையெல்லாம் சுத்துடா. டேய் இதுக்கே தலை சுத்துனா எப்படிடா? பூமி சுத்துது அதை சொல்றியா? ஏய் நான் பூமி சுத்துற சொல்லலடா. பூமி கடியில நடந்துட்டு இருக்குல்ல, அதெல்லாம் அசைஞ்சா நடக்க வரும். அப்ப அதெல்லாம் வந்தா நீ எவ்வளவு பயப்படுவ? ஏய் நம்ம முதல்லலாம் நியூஸ்ல பார்த்தாலே அது ரொம்ப கொடூரமா இருக்கும்டா. ஆனா இப்பெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற இடத்துலயே நடக்குது. அதெல்லாம் அடிக்கடி கேள்விப்படுறோம். டேய் ஆமாண்டா, சோசியல் புக்ல இந்த மாதிரி படிச்சிருக்கேன். இப்போ என்ன டெய்லி நியூஸ் பேப்பர் வேற பார்த்துக்கிட்டு இருக்கோம். பயமா இருக்குடா. டேய் ஆமாண்டா, நீங்க சொன்ன மாதிரி நம்ம இந்தியாவில, சைனால, பூட்டான்ல, ஜப்பான்ல எல்லாம் நடந்துட்டு உண்டாக்கிட்டு இருக்குடா. ஆனா பைபிள்ல கடைசி நாட்கள்ல பூமியை சுண்டாங்க சொல்லி பைபிள்ல போட்டிருக்குடா. பைபிள்ல எங்கடா போட்டிருக்கு? பைபிள்ல மத்தேயு 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குடா. கடைசி நாட்களே பூமியை தச்சுக்கள் பல இடங்களே உண்டாகும் சொல்லி போட்டிருக்குடா. பைபிள்ல சொன்னது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கா. இது கடைசி காலம்டா. சோ பைபிள்ல சொன்ன எல்லாமே நடந்துக்கிறதுனால ஏசப்பட வருகை ரொம்ப கன்ஃபார்மா இருக்குடா. நம்மளாம் ஆயத்தமா இருந்தா பரலோகத்துக்கு போக முடியும். நீங்களாம் ஆயத்தமாகணும்டா. சரிடா. ஆயத்தம் பண்ணு. ஓகே குட்டீஸ், நீங்களும் ஏசப்போட 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாகுங்க. ஆர் யூ ரெடி? சார்ஜ் போட்டுருங்க, ஃபுல்லா இருக்கும். என்னது 5 தான் இருக்கு? டேய் யாரா போன் ஆஃப் பண்ணது? டேய் நான் இல்லடா. டேய் நீ என்னடா இந்த வீட்ல இருக்க? யாரா ஆஃப் பண்ணது? நான் அந்த பாத்தியா நீனே? டேய் நான் இல்லன்ட்டேன் போடா. புழுவாதடா. டேய் அம்மா மேல சத்தியமா சொல்றேன்டா. எங்க சத்தியம் பண்ணு? உன் மேல சத்தியமா. டேய் அப்படி அமுக்க கூடாதுடா, பொறுமையா பண்ணணும்டா. உன் மேல சத்தியமா போடா. சத்தியமா தான் பண்ண முடியும் என்னடா? டேய் மரம் ஆடுறடா. டேய் நீ புழுவுறடா. டேய் சத்தியமா இல்லடா. உன் மேல சத்தியமா சொல்றேன்டா. டேய் அப்படி சத்தியமா பைபிள் படிக்கும்டா உனக்கு. புழுவாதடா. போடா. தாத்தா மேல சத்தியமா சொல்றேன்டா. என்னப்பா? டேய் எனக்கு ஆன்லைன் கிளாஸ்லாம் இருக்குடா. டேய் நான் திருப்பி அம்மா மேல சத்தியமா சொல்றேன், அப்பா மேல சத்தியமா, தாத்தா மேல சத்தியமா, பாட்டி மேல சத்தியமா, உன் மேல சத்தியமா சொல்றேன்டா. டேய் புழுவுனா உனக்கு பைபிள் படிக்கும்டா. டேய் நான் டேய் என்னடா பிரச்சனை? எதுக்குடா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? டேய் நான் போன்ல சார்ஜ் போட்டுட்டேன்டா, ஆஃப் பண்ணிட்டான்டா. இவன் தான் ஆஃப் பண்ணா, ஆனா நான் ஆஃப் பண்ணேன். நீ ஆஃப் பண்ணியா? கார்ட் பர்மிஷன் அமத்தல. டேய் புழுவுறான்டா. இவன் வீட்ல இவன் மட்டும் தான்டா இருக்கான். எப்படி ஆஃப் பண்ணாம இருக்கான்? உங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் அமத்தல. டேய் என்னடா ரெண்டு பேரும் பைபிள் வாசிக்கிறீங்க? சத்தியமே பண்ண கூடாது. இதுல நீ காட் ப்ராமிஸ்ங்கற, அம்மா ப்ராமிஸ்ங்கற. சரி இவங்க மேல சத்தியமா இல்ல. பைபிள் மேல சத்தியமா சொல்றேன், நான் சார்ஜர் எடுத்துள்ள. டேய் என்னடா சத்தியமே பண்ண கூடாதுங்க? பைபிள் மேல போய் சத்தியம் பண்ணிட்டியாடா? மத்தேயு 5:34, 35, 36 இந்த 3 வசனத்துலயும் சத்தியம் பண்ணக்கூடாது அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கா. அதனால இனிமே நீங்க சத்தியம் பண்ணாம இருங்கடா, ஓகேவா? எதுலயும் சத்தியம் பண்ணாதீங்க. நான் எதுக்கு தான் சத்தியம் பண்ணிக்கிட்டு இருப்பேனே. இனிமேல் தெரிஞ்சிட்டல பைபிள்ல சத்தியம் பண்ண கூடாது போட்டுருக்கல. இனிமேல் சத்தியம் பண்ண மாட்டேன். சரி நான் சார்ஜ் போட்டு ஆன்லைன் கிளாஸ்க்கு வாங்கிக்கேன். சரி குட்டீஸ், உங்களுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இதுல இருந்து இனிமே நீங்களும் சத்தியம் பண்ணக்கூடாது, ஓகேவா? நீங்களும் ஸ்கூல்ல வீட்டுல சண்டை போடுறப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய நேரம் அம்மா மேல சத்தியம் பண்றேன், அப்பா மேல சத்தியம் பண்றேன்னு சொல்லி நிறைய நேரம் சொல்லியிருப்பீங்க. ஆனா இவெல்லாம் நீங்க அது தெரியாம பண்ணியிருப்பீங்க குட்டீஸ். இனிமே நீங்க சத்தியம் பண்ணக்கூடாது, ஓகேவா? இது பைபிள்லேயே போட்டிருக்குது, பைபிள்லேயே சொல்லியிருக்கிறாங்க சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு. அதனால அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், ஓகேவா குட்டீஸ்? நீங்களும் இனிமே சத்தியம் பண்ணாம இருக்கணும், சரியா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், பாய். ஹாய் டு
குட்டீஸ் குட்டீஸ் எப்படி இருக்கீங்க? இப்போ ஒரு ஐஸ் பிரேக்கிங் பார்க்கலாமா? புதுசுலாம் இல்லை குட்டீஸ், பழசுதான். ஆனா அதை கண்டுபிடிக்கலாம் இல்லையா பார்ப்போமா? முதல்ல ஐஸ் பிரேக்கிங் பண்ணது என்ன ஐஸ் பிரேக்கிங் சொல்லுங்க குட்டீஸ். என்ன பண்ணோம்? உனக்கு கூட தெரியாது. சப்பாத்தி சாப்பிட்டுமே சப்பாத்தி தெரியாதா? நீங்க அதிகம் சாப்பிட்டல. இப்பதான்டா ஞாபகம் வருது. அந்த ஐஸ் பிரேக்கிங் அவங்களுக்கு தெரியுதான்னு கேட்போமா? குட்டீஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? சரி, நம்ம அண்ணன் ஒரு ரெடி பண்றேன், அதை நீங்க பார்த்துட்டு அடுத்து பண்ணுவோம். சரியா குட்டீஸ்? ஓகே. மாவை எடுத்து எடுத்து உருட்டி உருட்டி சுட்டு சுட்டு சாப்பிடு. சாப்பிடு. எடுத்து எடுத்து உருட்டி உருட்டி சுட்டு சுட்டு சாப்பிடு. சாப்பிடு. குட்டீஸ் நான் வந்துச்சா? பண்ணுவோமா? இப்போ எந்திரிங்க, மிஸ் பண்ணுவோமா? எடுத்து உருட்டி சுட்டு சாப்பிடு. எடுத்து உருட்டி சுட்டு சாப்பிடு. எடுத்து உருட்டி சுட்டு சாப்பிடு. எடுத்து உருட்டி சுட்டு சாப்பிடு. குட்டி சாப்பிட்டீங்களா? பாருங்க, கை ஃபுல்லா மாவு சப்பாத்தியா இருக்கு. இப்போ வந்து கை கழுவுறோமா? கை கழுவுங்க, நல்லா சுத்தி கழுவுங்க. சரியா? மாவெல்லாம் போயிடுச்சு. ஓகே குட்டீஸ், பாய். பாய். சரி குட்டீஸ், இன்னைக்கு நீங்கள் சண்டே கிளாஸ் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க குட்டீஸ். சாங்கு, ஐஸ் பிரேக்கிங், ஸ்டோரின்னு கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக இருக்கிறீங்க. ஓகே குட்டீஸ், இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்கில் அண்ணே ஒரு கொஸ்டின் கேட்டேன், ஞாபகம் இருக்குதா? அதாவது அந்த கொஸ்டின் என்ன ஆகுதுன்னா, நம்ம பைபிளில் இந்தியாங்கிற வேர்டு எங்கே வருது அப்படிங்கிறதான் குட்டீஸ் நான் கேட்டிருந்தேன். அதுக்கான ஆன்சர் என்ன நீங்கள் பார்த்துருமா? ஆகாஷ் அண்ணன் வேற கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆகாஷ் என்னன்னு கேட்போமா? ஆகாஷ் கண்டுபிடிச்சியா? ஜோசுவானே, நான் வந்து 8th வருது, எஸ்லே வருது, எல்லா நாளும் வருது. ஆனால் இந்தியான்னு பேர் மட்டும் வர முடியாது. இதுல ஆதியானத்துல பெரட்டி பார்க்கணும், ஒரு வெளிப்படத்துல பெரட்டி பார்க்க ஒண்ணுமே இல்லை. தம்பி அதெல்லாம் இல்லை, நானே ஆன்சர் சொல்லிடுறேன். என்ன ஓகேவா?
ஓகே குட்டீஸ், இதுக்கான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்க? அதாவது இந்தியாங்கிற வேர்டு எங்கே வருதுன்னா, அதாவது எஸ்தர் புக்கில் வருது குட்டீஸ். எங்கன்னா சாப்டர் 1:1 இதில் தான் குட்டீஸ் வருது. நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குட்டீஸ். என்ன காட்சி பேர் தெரிஞ்சுக்கிட்டியா? ஓகே குட்டீஸ், இந்த வீக்கான ஆக்டிவிட்டி என்னன்னா, நீங்கள் ஆடியோ ரெடியில் பூமி அதிர்ச்சியை பற்றி பார்த்தீங்களா? ஆமாம் குட்டீஸ். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பேப்பரில் இல்லைன்னா சார்ட்டில் அழகாக நீங்கள் பூமியை வரைஞ்சி நீங்கள் எங்களுக்கு அனுப்பணும் குட்டீஸ். கீழே தர அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் அனுப்பணும் குட்டீஸ். நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே குட்டீஸ், பாய். சண்டே ஸ்கூல் சம்பந்தமான உங்களது ஃபீட்பேக் மற்றும் வீடியோக்களை அனுப்ப வேண்டிய நமது சபையின் வாட்ஸ்அப் எண் 9487521024. மனப்பாட வசனம். நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க்கு 16:15. பிரைஸ் தி லார்ட். மனப்பாட வசனம். நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க்கு 16:15. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். மனப்பாட வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழப்பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 34:7. தேங்க்யூ. உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க்கு 16:15. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். மனப்பாட வசனம். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க்கு 16:15. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் பிரசங்கியுங்கள். மார்க்கு 16:15. Thank you. Hi, praise the Lord. I am going to say about today's verse. மார்க்கு 16:15. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். Thank you. Hi, praise the Lord. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க் 16:15. Thank you. Welcome to Memory Verse. மாப்படி பார்த்தல அக்காக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, மாப்படி ஒரு வாட்டி வசனம் முடிக்கலாமா? நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க்கு 16:15. Bye, Mom. Bye, friends. நீங்கள் உலகம் எங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க்கு 16:15. தேங்க்யூ.
மனப்பாட வசனம். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க் 16:15. தேங்க்யூ. மனப்பாட வசனம். நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க் 16:15. தேங்க்யூ. மனப்பாட வசனம். நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க் 16:15. தேங்க்யூ. மனப்பாட வசனம். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க் 16:15. தேங்க்யூ. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க் 16:15. Praise the Lord Jesus. இன்னைக்குள்ள மனப்பாட வசனத்தை பார்க்கலாமா? நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க் 16:15. தேங்க்யூ. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க் 16:15. தேங்க்யூ. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு ப்ரோக்ராம் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சா? இப்போ நம்ம ஜோம் பண்ணி முடிக்கலாமா ப்ரோக்ராம? ஓகே, எல்லாரும் முழங்கால் போடுங்க. ஓகே, நம்ம ஜோம் பண்ணலாமா? ஓகே. ஸ்தோத்திரம்பா, நன்றி சொல்லும் தேவனே, ஆஸ்வதிக்கப்பட்ட நம்ம மாலை வரைக்கும் நன்றி சொல்லுங்க கப்பனே சப்பா. அந்த வீடு கப்பனே சப்பா, அந்த சந்திக்கா சொல்லி பங்கு பெற்றுக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கா சொல்லிக்கிற கப்பனே சப்பா. ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளை தேவன் தாமே ஆஸ்வதிக்க வேண்டும் முறை கொடுத்து சொல்லி இந்த கப்பனே சப்பிள்ளைகள் வாங்குறவரே தேவன் தாமே பிள்ளைக்கு ஆண்டவரை சகல கிரிகளுக்கும் பொல்லாத பிசாசுகள் தேவன் தாமே இந்த சந்தை கிளாஸ் பிள்ளைகள் ஆண்டவரை தேவன் விலைக்கு பார்த்துக்கணும் உங்களே கொடுத்து சொல்லி இந்த கப்பனே சப்பா. ஆண்டவரை தேவன் தாமே இந்த பிள்ளைகளுக்கு பேசும்படியே கொடுத்து சொல்லிக்கிற மனிதன் சொல்லி கிளாஸ் சொல்லிக்கிற ஒவ்வொரு பிள்ளை தேவன் ஆண்டவரை குடும்பம் தேவன் தாமே சகல தீங்களுக்கும் ஆண்டவரை நோய்களுக்கும் தேவன் தாமே குடும்பங்கள் விலைக்கு காத்து குடும்பங்களே கொடுத்து சொல்லி இந்த கம்பெனி சப்பான சந்தை கிளாஸ் மூலியமா ஆண்டவரே என்னென்ன ஆண்டவரை சத்தியத்தை கம்பெனி நீ பேச வேண்டிய குடும்பங்களும் சந்தைகள் தேவன் பேசுறதுக்காக நன்றி சொல்லி கம்பெனி சப்பான இதை பொறுப்படுத்துவதற்காக செய்ய எல்லாவற்றையும் அதில் ஒப்புடுக்கிற காத்துக்குள்ள பலப்படுத்துகிற கம்பெனி இயேசு நாம் சொல்லிக்கிறோம் என் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாமா? ஓகே, பாய். எங்கள் முகவரி சத்திய முழக்கம் சபை, பாண்டியன் பிளாசா, மந்தித்தோப் ரோட், கோவில்பட்டி. ஃபோன் நம்பர் 04632223871. செல் நம்பர் 9487123871. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.